பாப்புலேஷன் வந்து நிறைய குட்டி குட்டி டேர்ம்ஸ், அதுக்கான டெஃபினிஷன் அதுதான். ரொம்ப ஹெவியாலாம் போகாது, சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்கும், அதுக்கு நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. இதுக்கு இந்த மீனிங்கு, இதோடைய டெஃபினிஷன் இது, அதுதான் நம்மளுக்கு பாப்புலேஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பாப்புலேஷன் பாப்புலேஷன்னா என்ன, மக்கள் தொகைனா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த டெஃபினிஷன்லாம் நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெசிடிங் இன் அ கண்ட்ரி அட் அ ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு நாட்டுல வசிக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் நம்ம பாப்புலேஷன் சொல்றோம். இந்தியா இப்ப வந்து ரொம்ப பாப்புலஸான கண்ட்ரியா இருக்கு. நெக்ஸ்ட் டு சைனா. சைனாவே நம்ம அடிச்சிட்டோம் சொல்ல போனா. நெக்ஸ்ட் டு சைனா. டாப் 10 பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ். ஓகேவா? வேர்ல்டோடைய டாப் 10 பாப்புலேட்டட் கண்ட்ரிஸா இப்போதைக்கு இருக்கிறது சைனா, இந்தியா, யூஎஸ், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், பிரேசில், நைஜீரியா, பங்களாதேஷ், ரஷ்யா அண்ட் மெக்சிகோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டோடைய டாப் 10 ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் 5 தெரிஞ்சுக்கோங்க. 10 யாருனாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. முதல் 5 தெரிஞ்சுக்கணும். சைனா, இந்தியா, யூஎஸ், இந்தோனேஷியா, பாகிஸ்தான். இந்த 5 தெரிஞ்சா போதும். ஓகேவா? The 10 most populous country of the world together make up 60% of world population. உலகத்தோடைய டோட்டல் பாப்புலேஷன்ல 60% மக்கள் வந்து 10 கண்ட்ரீஸ்ல தான் இருக்காங்க. ரிமைனிங் 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருக்காங்க. ஓகேவா? இந்த டாப் 10 கண்ட்ரீஸ்ல வேர்ல்டோடைய உலகத்தோட 60% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிறாங்க. ரிமைனிங் பிளேசஸ்ல தான் வந்து 40% மக்கள் செதை காணப்படுறாங்க. கரண்ட்லி வந்து சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, யூஎஸ் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா 2050ல 2050ல இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துரும், சைனா செகண்ட் பிளேஸ்ல வந்துரும், தேர்ட் பிளேஸ்ல நைஜீரியா வந்துரும். ஏன்னா நைஜீரியாலலாம் வந்து பர்த் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வேர்ல்டோடைய டோட்டல் லேண்ட் மாஸ்ல நிலப்பரப்புல 2.4% இந்தியாவுடைய லேண்ட். உலகத்துடைய மொத்த நிலப்பரப்புல இந்தியாவுடைய பங்கு வந்து பார்த்தனா நம்மளுக்கு 2.4%. ஓகேவா? ஆனால் உலகத்துடைய மொத்த மக்கள் தொகையில 17.5% மக்கள் இந்தியால இருக்காங்க. ஸோ வேர்ல்டோடைய டோட்டல் லேண்ட் மாஸ்ல 2.4% வந்து இந்தியாவுடைய பர்சன்டேஜ். ஆனா உலகத்துடைய டோட்டல் பாப்புலேஷன்ல 17.5% பீப்புள் வந்து பார்த்தோன்னா இந்தியால வசிக்கிறாங்க. ஸோ இந்திய மக்கள் தொகை விகிதம் இந்தியாவுடைய பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமா இருக்கு. நம்மளுடைய லேண்ட் மாஸை விட, நம்மளுடைய லேண்ட் ஏரியாவை விட நம்மளுடைய கண்ட்ரில இருக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தி. வேர்ல்டோடைய லேண்ட் ஏரியால 2.5% லேண்ட் ஏரியா இந்தியாவுடைய லேண்ட் ஏரியா. ஆனா வேர்ல்டோடைய பாப்புலேஷன்ல டோட்டல் பாப்புலேஷன்ல 17.5% பீப்புள் இந்தியால வசிக்கிறாங்க. India covers only 2.4% of land area of the world. But India உடைய population வந்து world populationல 17.5% of population இந்தியால தான் இருக்கிறாங்க. So இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, thus a little more than 1 out of every 6 person in the world is from India. உலகத்துல ரேண்டமா 6 நபர்களை நம்ம பிக் அவுட் பண்ணணும்னா அதுல 6 பேர்ல ஒருத்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சோ எவ்வளவு பாப்புலேஷன் நம்ம இந்தியால இருக்குன்றதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிளா இதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ ரேண்டமா நம்ம வந்து ஒரு 6 நபர்களை பிக் பண்ண, இந்த வேர்ல்டுல இருந்து பிக் பண்ணோம்னா அதுல 6ல ஒருத்தங்களுடைய ஹோம் டவுன்னா ஹோம் லேண்டா வந்து இந்தியாவை தான் இருக்கும். சோ இந்த மக்கள் தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா மக்கள் தொகை வெடிப்பு.
இந்த மக்கள் தொகை வெடிப்பு வந்து நம்ம இந்தியால நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்ல ஒரு முக்கியமான சேலஞ்சஸா இருக்கு. ஏற்கனவே நம்ம நாட்டுல நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனும் ஒன் ஆஃப் த கிரேட் சேலஞ்சஸா இருக்கு. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை. மக்கள் தொகை வெடிப்பு இருக்குன்றதுனால தான் நம்மளுக்கு எந்த ரிசோர்சஸுமே வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆக மாட்டேங்குது. ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ரிசோர்ஸ் ஷேரிங், உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். அதிகமான மக்கள் இங்க இருக்காங்கன்றதுதான். இந்திய மக்கள் தொகை ஏறக்குறைய இந்த 6 நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. யுஎஸ்ஏ, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான். இந்த 6 நாடுகளுடைய மக்கள் தொகையை நம்ம வந்து கம்பைன் பண்ணணும்னா டோட்டலா வந்து நம்மளுக்கு 1214.3 மில்லியன் வரும். கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. So our population is almost equal to the combined population of these 6 countries. USA, Indonesia, Brazil, Pakistan, Bangladesh, Japan. As per 2011 census, நம்மளுடைய total population. So 2001 கம்பேர் பண்ணும்போது 19.31 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவுடைய கரண்ட் பாப்புலேஷன் once again crores நம்மளுக்கு இருக்கு 140.76 crores. இப்போ கரண்ட்லி நம்மளுடைய பாப்புலேஷன் சென்சஸ். சென்சஸ்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல உள்ள மக்களின் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் விவரங்களை அளித்தல் ஆகும். சோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வாழும் மக்களுடைய பொருளாதாரம், சமூக புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி சொல்றதுதான். இந்த கணக்கெடுப்பு பொதுவா வந்து பார்த்தோன்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து எடுப்பாங்க. சென்சஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுப்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா சேகரிக்கப்பட்ட அந்த தரவுகள், ஸோ சென்சஸ் ரிப்போர்ட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பிளானிங் பண்ணலாம், பாலிசிஸ் உருவாக்கலாம். கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பல திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்தலாம். சென்சஸ் ரிப்போர்ட்டை வச்சுதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாலிசிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேக்கிங் எல்லாமே வந்து கொண்டு வர முடியும். Population census na it's a process of collecting, compiling, analyzing or otherwise disseminating economic and social data at a specific time.
ஸ்பெசிபிக் டைம்ல இருக்கிற எல்லா எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் டேட்டாவை கலெக்ட் பண்றது. சரிங்களா? ஒரு கண்ட்ரில இருக்கிற எல்லா பர்சன்ஸோட டேட்டாவையும் இது வந்து கலெக்ட் பண்ணிடும். கலெக்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு சென்சஸ். இந்த சென்சஸ் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம நிர்வாகம் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், பாலிசி மேக் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், வேரியஸ் ப்ரோக்ராம வந்து எவாலுவேட் பண்ணலாம். இது எல்லாமே சென்சஸ் உடைய யூசேஜ். ஓகேவா? இதெல்லாம் எழுதணும்னா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே. இந்தியாவுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இது வந்து சிஸ்டமேட்டிக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது, சிஸ்டமேட்டிக்கான சென்சஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கான ஒரு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ல எடுத்திருந்திருக்காங்க. சரிங்களா? 1881ல இருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் இருக்காங்க. சோ நமக்கு 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் எடுக்கல. பேண்டமிக்னால வந்து பார்த்தோம்னா டிலே ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் அதை வந்து எடுத்தும் முடிக்கல. இன்னும் எடுக்கல. எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. சோ ஆஃப்டர் எலெக்ஷன் தே வில் கண்டக்ட். பேண்டமிக்னால நம்ம 2021 சென்சஸ் இன்னும் நம்ம வந்து அப்டேட் பண்ணல. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டா வந்து பார்க்கணும். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, பாப்புலேஷன் growthனா என்ன, பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன, ஃபர்டிலிட்டி ரேட், இந்த மாதிரி சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்ன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். சரிங்களா? பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? மக்கள் தொகை பரவல் என்பது புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிக்கும். அதாவது டென்சிட்டியை நம்மளுக்கு சொல்லும், எவ்வளவு ஸ்ப்ரெட்டா இருக்காங்க. ரெஃபர்ஸ் டு தி வே பீப்பிள் ஆர் ஸ்பேஸ்ட் ஓவர் தி சர்ஃபேஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் கீவேர்டு. சரிங்களா? இந்த ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு கீ. இது வந்து கீ ஃபேக்டர். ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்திய மக்கள் தொகை பரவல் வளங்களின் பரவலுக்கு ஏற்ப சீரற்று காணப்படுகிறது. சோ நம்ம இந்தியால பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவன் ஆன. ஓகேவா? சென்னையில பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தி. இதே பாப்புலேஷன் டென்சிட்டி நம்மளுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டா கொஸ்டின் தான். சரிங்களா? மெயினான மாவட்ட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். உள் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் எல்லாம் வந்து கம்மியா இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற பாப்புலேஷன் வந்து வேற ஸ்டேட் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் இருக்காது. நம்மளுக்கு பாப்புலேஷன் கம்மியா தான் இருப்பாங்க. சோ எப்படி நம்ம இந்தியால வந்து வளங்கள் அன்ஈவனா இருக்கோ, அதே மாதிரி இந்தியாவில எப்படி ரிசோர்சஸ் வந்து அன்ஈவனா இருக்கோ, அதே மாதிரி பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனும் அன்ஈவனா இருக்கு. இந்தியாவில மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுது. இந்த ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். நீங்க எழுதும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல மக்கள் வசிக்கிறாங்கன்னா அங்க வந்து தொழில் மையங்கள், அக்ரிகல்ச்சர் இருக்கணும், எஜுகேஷன்ஸ் இருக்கணும், இது மாதிரி எல்லாம் இருக்கணும் இல்லையா? பாப்புலேஷன் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் சென்டர்லயும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிறதுலயும் தான். சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் மற்றும் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கும். தொழில் மையங்கள் வேளாண் பிரதேசங்கள்ல வந்து அதிக மக்கள் தொகை இருக்கு. அதே சமயம் மலை பிரதேசம், வறண்ட பூமி, வனப்பகுதி, தொலைதூர பகுதிகள்ல மக்கள் தொகை குறைவாகவும் மக்களற்றும் காணப்படுகிறது. சரிங்களா? பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை இதுவும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். ஒரு நாட்டோடைய மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் எதுன்னு கேட்கலாம். ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் லேண்ட் நிலப்பரப்பு, காலநிலை கிளைமேட், மண்,
நீர்ப்பரப்புகள், கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்துகள் மற்றும் நகரமயமாக்கல். இதெல்லாம் கீ ஃபேக்டர். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. லேண்ட் மாஸ், டெரைன், கிளைமேட், சாயில், பாடி, மினரல் ரிசோர்சஸ், இண்டஸ்ட்ரீஸ், airport, urbanization are the major factors which affects the distribution of population in our country. நான் எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கிறதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கறது. திடீர்னு கொஸ்டின்ல பார்க்கும்போது புதுசா பாக்குறதே இருக்கும். நம்ம படிக்கும் போது இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். பாப்புலேஷன் சொல்லும்போது இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலஸான ஸ்டேட் வந்து என்னன்னா யூபி தான். சரிங்களா? எல்லா ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் எல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்து இருக்காதீங்க. கண்டிப்பா அது யூஸே கிடையாது, ஞாபகமும் வச்சுக்க முடியாது. நேம் தெரிஞ்சா போதும். நான் டேட்டாக்காக கொடுத்திருந்திருக்கேன். இதெல்லாம் நோ மெமரைஸ் பண்ணாதீங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல அதிகமான மக்கள் தொகை நம்ம இந்தியால எங்க வசிக்கிறாங்கன்னா யூபில தான் வசிக்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் பீகார், ஃபோர்த் வெஸ்ட் பெங்கால், ஃபிஃப்த் ஆந்திர பிரதேஷ், சிக்ஸ்த் டெல்லி. இந்த 5 ஸ்டேட்ல வந்து பார்த்தனா நம்ம நாட்டோடைய பாப்புலேஷன்ல பாதி பாப்புலேஷன் வந்து இங்கதான் இருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன்ல ஓகேவா half of the population வசிக்கிறது இந்த ஸ்டேட்ஸ்ல தான். இந்த ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கிற 5 ஸ்டேட்ஸ்ல தான். யூபி, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரால டாப் இந்த ஸ்டேட்ஸ்ல தான் half of the populations இருக்காங்க. More than 1/4 of the population live only in 1/4. 25% of population வந்து மகாராஷ்டிராலயும் யூபிலயும் இருக்காங்க. இந்தியாவிலேயே ரொம்ப லீஸ்ட் பாப்புலஸ் ஆன ஸ்டேட் வந்து சிக்கிம். அடுத்து நான் பார்க்க போறது மக்கள் தொகை பரவல் பார்த்தோம். மக்கள் தொகை பரவல் என்னும் போது நம்மளுக்கு மக்கள் அன்ஈவனா இந்தியால இருக்கு. வளங்கள் எங்க இருக்கோ அங்கதான் மக்கள் இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது யூபி தான் ரொம்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலமா இருக்கு. லீஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கிம் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது மக்கள் தொகை அடர்த்தி. சரிங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா 2 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி இருக்கு. ஒரு இடத்துடைய மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டி தெரிஞ்சோம்னா நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த இடத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஓகேவா? டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி தெரியும், மக்கள் தொகை அடர்த்தி தெரியணும்னா we need to know about 2 டேட்டா இருந்துச்சுன்னா நம்மளால கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ஒண்ணு, நம்ம மக்கள் தொகை அடர்த்தி எந்த ஏரியாவுக்கு கண்டுபிடிக்க போறோமோ அந்த ஏரியாவுடைய பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் தெரியணும். இன்னொன்னு, அந்த ஏரியாவுடைய டோட்டல் ஏரியா தெரியணும், அந்த இடத்துடைய டோட்டல் ஏரியா தெரியணும். இப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி கண்டுபிடிக்கணும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஏரியா போட்டோம்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எந்த 2 டேட்டாவை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்கன்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணியும் அந்த ஏரியாவை பேஸ் பண்ணியும் கால்குலேட் பண்றாங்க. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மக்கள் தொகை அடர்த்தி
மக்கள் தொகை பரவலில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து டிஃப்ரெண்டான ஒரு டேர்ம். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம ஏரியாலாம் எடுக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு எண்ணிட்டு போயிடுவோம். ஆனா மக்கள் தொகை அடர்த்தி அப்படி கிடையாது. நம்ம ஏரியாவையும் எடுத்துப்போம், பாப்புலேஷனையும் எடுத்துப்போம். மக்கள் தொகை அடர்த்தி சொல்ல போனா சராசரியாக 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அதாவது ஒரு பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி சொல்லும். 2011 சென்சஸ் படி வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய சராசரியான மக்கள் அடர்த்தி வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 382 நபர் இருக்காங்களாம். அதாவது இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணா பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சோ உலகத்திலேயே மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த 10 நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்கு. According to 2011, average density of population in India is 382% per square kilometer. The most densely populated state. இந்தியாவில மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கிறது பீகார்ல. பாத்துக்கோங்க, இந்தியால அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ்ல. ஆனா இந்தியாவில அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி எங்க இருக்கு, மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த மாநிலம் எதுன்னு கேட்டா பீகார். 2 கொஸ்டினுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணணும். ரொம்ப கம்மியான மக்கள் தொகை அடர்த்தி வந்து அருணாச்சல் பிரதேசத்துல இருக்காங்க. டெல்லி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டென்ஸ்லி பாப்புலேட்டடு. யூனியன் பிரதேசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி டென்ஸ்லி பாப்புலேட்டடு. அந்தமான் நிக்கோபார்ல வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மி. மேம் அந்த உத்தரப்பிரதேஷ் பாயிண்ட் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க மேம், டிஃபரன்ஸ் சொன்னீங்களே. ஓகேங்க, உத்தரப்பிரதேஷ் வந்து அதிகமான மக்கள் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அதிக மக்கள் வசிக்கிறது வந்து யூபில. சரிங்களா? இது வந்து மக்கள் தொகை அடர்த்தி. அடர்த்தின்னும் போது வந்து டிஃபரெண்டான ஒரு டேர்ம். கச்ச கச்ச மக்கள் இருக்கிறது, மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கிறது எங்க போது பீகார்ல. ஏன்னா மக்கள் தொகை அடர்த்தி வந்து நம்ம ஏரியாவை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தனா ஆக்சுவலி பாப்புலேஷன் டென்சிட்டின்னு எடுத்துக்கும் போது டோட்டல் ஏரியா கீழே இருக்கு, விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ உங்களுக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி அடர்த்தியும் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்மால் 10 ரூம்ல வந்து உங்களுக்கு 100 பேரை அடைக்கிறதுக்கும் 10 பேரை அடைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க சொல்ல வர்றதே. சோ நான் ஒரு ஏரியாவுடைய ஒரு பிளேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டியும் கம்மியா தானே இருக்கும். ஏரியா அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு 100 பேர் இருந்தா கூட அது ரொம்ப பெரிய பாப்புலேஷனா தெரியாது இல்ல. இதுவே ஏரியா கம்மியா இருக்குன்னும் போது 100 ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். யூபி வந்து ஏரியா பெருசு, அதனால அதிகமான பாப்புலேஷன் இருந்தா கூட டென்சிட்டி நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல. யூபியை கம்பேர் பண்ணும் போது பீகார்ல சின்னது, மக்களும் ஜாஸ்தியா இருக்காங்க. இதுல எல்லாமேலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி போது அருணாச்சல் பிரதேஷ் தான். 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப கம்மி. இந்த அருணாச்சல் பிரதேசம் எழுதிக்கிட்டா போதும். யூனியன் பிரதேசம் போது அந்தமான் நிக்கோபார் தீவுல 46. இந்த 2 மட்டும் எழுதிக்கோங்க, வேற எதுவுமே வேண்டாம். அடுத்து நம்ம தமிழ்நாடு எழுதிக்கலாம். தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி
மிக அதிகமான மக்கள் தொகை. மாநிலம்னு சொல்லும் போது பீகார் நம்மளுக்கு 1110. இது லட்சத்தீவு, டெல்லி, புதுச்சேரி எல்லாம் நம்மளுக்கு யூனியன் பிரதேசம் இதுல வந்துரும். சரிங்களா? சோ அதனால இது இல்ல. நீங்க டெல்லி எழுதிக்கோங்க. பீகார், டெல்லி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம மக்கள் தொகை பரவல் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தோம். அடுத்து வந்து பாப்புலேஷன் growth, மக்கள் தொகை வளர்ச்சி பார்க்க போறோம். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகையின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது மக்கள் தொகை மாற்றத்தை புரிந்து கொள்ள உதவுவதோடு மட்டுமல்லாது கடந்த கால சமுதாயத்தின் மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு வருங்கால மக்கள் தொகையின் பண்புகளை கணிக்க உதவுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட கால பகுதி மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்த்துகிறது. சோ இந்த மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து பார்த்தோன்னா பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு முன்னாடி இருந்த 10 வருஷத்துக்கும் இந்த இயருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சதவீதத்தில் குறிப்பிடப்பட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த மேப் தாங்க 1901லயும் 1911 இந்த 10 வருஷத்துல எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1911 1922ல 8% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் பாப்புலேஷன் growth எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத பெர்சன்டேஜ்ல நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் பாப்புலேஷன் growth ரேட்ன்றது. So population growth rate always expressed in percentage. இந்த fact தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான டெமோகிராபிக் ஃபீச்சரா இது இருக்கு. என்னன்னா change in number of inhabitants in a country during a specific period of ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க போயிருக்காங்கன்றத கால்குலேட் பண்ணி சொல்லும். இப்போ பாப்புலேஷன் growthன்றது 2011ல எவ்வளவு இருந்திருக்குன்றத பார்த்துட்டு அதோட இப்ப 2021ல இன்கேஸ் எடுத்திருந்தா எவ்வளவு இருக்குன்றத கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃப் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுங்க. மெமரைஸ் பண்ணலாம் அவசியம் இல்ல, புக்ல இருக்கிற கிராஃப் தான் இது. சரிங்களா? இந்த கிராஃபே வந்து நமக்கு மூணா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்க 1901ல இருக்கிற பாப்புலேஷன் growth 0% எடுத்துக்கிறாங்க. 1911ல 1901 கம்பேர் பண்ணும்போது 1911ல 5.75% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 1921ல பாப்புலேஷன் growth இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 0.31% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. பாப்புலேஷன் growth ரேட் நெகட்டிவ்ல போனது எந்த வருஷத்துல கேட்டா 1921ல. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்து நமக்கு நெகட்டிவ்ல போனது 1921ல. 1921ல கம்பேர் பண்ணும்போது 1931ல 11% பாப்புலேஷன் growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் 1941ல எத்தனை பர்சன்ட், 1951ல எத்தனை பர்சன்ட், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் growth வந்து பார்த்தோம்னா 1981க்கு அப்புறம் வந்து இன்க்ரீஸே ஆகல, ஸ்டெடியா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதாவது மக்கள், அதாவது உங்களுக்கு இந்த 1961ல இருந்து 89ல நிறைய குழந்தைகள், இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தாத்தா பாட்டிக்கு வந்து மொத்தம் 10 சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாக்கு வந்து 4 சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அதாவது ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்ல ஒரு அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து சிங்கிள் சைல்டோடயே வந்து இருக்காங்க. சோ இதைத்தான் சொல்ல வருது. இந்த டைம் லைன்ல ஆஃப்டர் 1951
1961ல இருந்து 81 வரைக்கும் வந்து பாப்புலேஷன் பயங்கரமா ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் வந்து ஒரு என்ன சொல்ற சேச்சுரேட் ஆயிரும். இன்க்ரீசிங் ரேட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த கிராஃப் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமான ஃபேக்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா 1921ல பாப்புலேஷன் growth ரேட் நெகட்டிவா போனது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 1951ல பாப்புலேஷன் growth ரேட் லைட்டா டிக்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது 1941ல 14% இருந்த growth ரேட் 1951ல 13% இருக்கும். So, 1921யும் 51யும் கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளியரா? நோட்டட் கிராஃப் இம்பார்ட்டன்ட். நீங்க ரஃப் அறிஞ்சுக்கோங்க. 1921ல நெகட்டிவ்